எதற்காக சாப்பிட்றோங்கிறதும் தெரியல. மரபு அரிசி அதை எதோட சேர்த்து சாப்பிடணும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மரபு அரிசியை இன்று உண்ணுகின்ற பொழுது அதுவே தப்பாக இருக்கிறது. பயிரை வளர்க்கறது நம்ம வேலை இல்லை, மண்ணை பலப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. எலும்பு நோய்க்கு நல்லது, தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு அது மிக அருமை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் பயோகெமிஸ்ட்ரி ஒரு பெரிய விந்தை செய்கிறது. ஒரு நெல் விளையுதுன்னா நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசி தான் உங்களுக்கான உணவு. அந்த உமியை என்ன செய்தீர்கள், அந்த கற்காவை என்ன செஞ்சீங்க, அந்த வைக்கலை என்ன செஞ்சீங்க? இன்றைய நாள் எனக்கு 2 நிலையை ஏற்படுத்துது. ஒன்று அதிக மகிழ்ச்சி, இன்னொன்று நெஞ்சம் கனத்த ஒரு வருத்தம். 2ஐயும் நான் சொல்கிறேன். மகிழ்ச்சி, நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, குருவை மிஞ்சின சீடன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு அடையாளம். குறுகிய காலமாக இந்த இயற்கை உளவாண்மைக்கு வந்தாலும் அதன் முழு பரிமாணத்தை உணர்ந்து தன்னை அதில் ஈடுபடுத்தி இன்று வெளியில் தெரியக்கூடிய ஒரு நபர். அந்த வகையில் இந்த பெருமுயற்சியை அடித்தளத்தில் இருந்து எடுத்த விஜய்க்கு எனது நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ரொம்ப பேர் ரொம்ப காலமாக முன்னத்தியர்கள்லாம், ஐயா உட்காந்துருக்காரு ஆசிரியர், முன்னத்தியர்கள்லாம் இங்கே இருந்து தஞ்சாவூரில் பண்ணணும்னு நீண்ட காலமாக யோசனையோடே எல்லாரும் இருந்தோம். அதை கடைவீதிக்கு கொண்டாந்து நிறுத்தியிருக்காரு. தாயகம் விதை பாதுகாப்பு மையத்தின் அவருக்கு பக்கபலமாக ரோட்டரி, இன்னும் இதர நண்பர்கள் நிறையா இருக்கீங்க. தலைப்பு என்கிட்ட விஜய் சொன்னார், உணவும் மருந்தும் அப்படிங்கிறத பேசுங்கய்யா அப்படின்னு. பேசலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ பிரச்சனை என்னன்னா, மருந்தை கண்டுபிடிச்சோன்னே வியாதி வந்துச்சா, இல்லை வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருந்தை கண்டுபிடிச்சோமாங்கிறது தான் முக்கியம். எது முன்னாடி வந்துச்சு? கொடி அசைந்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடி அசைந்ததா? நிச்சயமா காற்று வந்ததுக்கு அப்புறம் தான் கொடி அசைஞ்சிருக்கும். அப்ப மருந்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நோய் வந்திருக்கும். எல்லாருமே நம்ம சொல்லுவோம், சார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஆஸ்பத்திரி இல்லையே, இவ்வளோ டாக்டர் இல்லையே, 50 வருஷத்துக்கு முன்னாடி மருந்துன்னே நாங்கள் ஒன்று கேள்விப்பட்டதே இல்லையே. இப்படி வயதிற்கு ஏற்ப அனுபவத்தை சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, பிறக்கும் பொழுது உள்ள வெளியில் வந்தோடனே வாயில மாத்திரை வைக்கிறோம். நெருக்கடியின் உச்சம். இதில் நம்ம இயற்கை விவசாயத்தை பேசி என்ன பண்ணுறது, செயற்கை விவசாயத்தை கடைபிடிச்சு என்ன பண்ணுறது? புரிதல் வேணும். எந்த ஒரு திரையை கையில் எடுத்தாலும் அதில் தான் நான் விஜயை பாராட்டினேன். முழு பரிமாணத்தோட செயல்படுற பையன் அப்படின்னு நான் சொன்னேன். சாட்சிகள் நிறைந்த அரங்காக இருக்க வேண்டும். அதில் நிறைய சாட்சிகளோடு இருக்கிற அரங்கு, அதனால அரங்கே பெருமைப்படுகிறது. நான் ஒரு 5 வருஷம் வச்சுக்குவோம், 10 வருஷமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 5 வருஷம் ஒரு ரேண்டமாக வச்சுக்குவோம். 5 வருடமாக என் உடல் உபாதைக்கு மருந்து எதையும் எடுத்துக்கொள்வதில்லை அப்படிங்கிறவங்க இருந்தால் தயவு செஞ்சு கைக்கு தூக்குங்க. 5 வருஷம் தான் சொல்லியிருக்கேன். 5 வருஷமாக நான் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்வதில்லை. சிறப்பு. 3 வருஷம்னா கொஞ்சம் கூட தூக்குவீங்க, 1 வருஷம்னா இன்னும் கூட தூக்குவீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கூட்டங்கள் இப்போதான் பெருகிட்டு வருது. அந்த கூட்டம் நடத்தியே தீர வேண்டும் ரமேஷ், நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறையா கூட்டங்கள்ல நீங்கள் இருந்து தான் ஆகணும். நம்ம எல்லாரும் ஊர் கூடி இழுத்து கொண்டு வர வேண்டியது தான். இந்த நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதற்காக ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றோம். இந்த நோயின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதற்காக நாங்கள் அலோபதி மெடிசன் சாப்பிட்றதில்ல. ஆயுஷில் நாங்கள் மற்ற துறை மருந்தை சாப்பிட்றோம். எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது தப்பு தான். உணவை உண்ண தெரியாதவனுக்கு மருந்து தேவைப்படும். மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உணவுன்னா என்னங்கிறத இப்போ புரிஞ்சுக்கணும். வானகத்தின் மூலியமாகவும் இன்னும் இதர அமைப்புகள் மூலியமாகவும் பாரம்பரிய அரிசியை பேசி நம்ம சரவணன் டாக்டர் எனக்கு முன்னாடி பேசியிருப்பார். சிவாஜி ஐயா வரலன்னு நினைக்கிறேன், அவர் மருமகன் மட்டும் வந்திருக்காரா? சரவணன் பார்த்துட்டேன். பாரம்பரிய விதைகளை முன்னிறுத்தி அதையே நிறைய சாப்பிடவும் கற்றுக்கிட்டோம். எதற்காக சாப்பிட்றோங்கிறதும் தெரியல. ஏன்னா இயற்கை விவசாய கூட்டங்களில் பாரம்பரிய அரிசியை, மரபு அரிசியை உயர்த்தி பிடித்திருக்கோம். அவசியம், அவசரமும் கூட. ஆனால் அந்த அரிசியை
எதோட சேர்த்து சாப்பிடணும், எப்போ அது மருந்தாக வேலை செய்யும், எவ்வளவு சாப்பிடணும் அது தெரியல. அதை நம்ம சௌக்கியமாக மறந்துடுறோம். ஏன்னா வயிறு நிறையா திங்கணும். நான் மாப்பிள்ளை சம்பா தான் திங்கிறேன், கருப்பு கவுனி தான் திங்கிறேன், கருங்கவுனி தான், எது வேணாலும். கவுனியில் மொத்தம் 6 கவுனி இருக்கு. இருக்கதான் செய்யும் ஒவ்வொரு அரிசியிலையும். ஏன்னா ஒட்டுமொத்த நெல் பன்மயத்தில் ஒவ்வொரு நெல்லிலையும் நிறைய ரகங்கள் வகைகள் இருக்கும். நம்ம ஊரில் விளைஞ்சா அதுக்கு பேர் அது, இன்னொரு ஊரில் விளைஞ்சா அதுக்கு பேர் வேற ஒன்று. ஏன்னா இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு வந்து மருந்தாக அரிசியை நினைத்து ஏதோ ஒருவர் என்னை போன்றவர்களோ இன்னும் இருக்கின்றவர்களை போன்றவர்களோ பேசுகின்ற பொழுது ஒரு அரிசியை சொன்னால் அந்த அரிசிக்காகவே ஊர் பூரா அலையக்கூடிய மக்களை பார்க்கின்ற பொழுது இந்த துறை இன்னும் மேம்பட வேண்டும். அது அல்ல. இந்த அரிசி திங்காதவங்களை திங்க வைக்கணும், திங்கிறவங்க குறைச்சி திங்கணும், குறைச்சி தின்னவன் தின்னாமலே இருக்கலாம். இயற்கை வாழ்வியலில் ரொம்ப முக்கியமான பாடத்தை சொல்றேன். ஒட்டு ரகத்தை தின்பவர்களை என்ன சொல்லணும்? மரபு அரிசிகளை சாப்பிடுங்கள். மரபு அரிசி 3 வேளை சாப்பிட்றேன், 2 வேளை சாப்பிடு. மரபு அரிசியை 2 வேளை சாப்பிட்றேன், 1 வேளை போதும். அப்ப மரபு அரிசி அதை எதோட சேர்த்து சாப்பிடணும் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. மரபு அரிசியை கறிகாய்களுடன் சேர்த்து சாப்பிட்டால் மட்டும்தான் மிக அருமையாக வேலை செய்யும். காய்கறிகளோட சேர்க்கணும். துறைகள் வேணா தனித்தனியா இருக்கலாம், ஹார்டிகல்ச்சர் தனியா இருக்கலாம். நமக்கு எல்லா கல்ச்சரும் ஒன்று தான். வயக்குள்ள போனா வயல்ல நெல் விளையுதுன்னா வரப்புல காய் கீரை விளையுது, அந்த மூளைகள்ல சில பழம் விளையுது, திடல் தப்பையில் தேங்காய் விளையுது. அப்போ பழம், காய், கீரை, நெல், பருப்பு எல்லாமே நம் காட்டில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வச்சிருக்கிறவனுக்கு பேர் தான் விவசாயி. தனித்தனியாக இருக்கிறவர்களுக்கு பேர் அதிகாரி, விஞ்ஞானி. நம்ம அதிகாரி இல்லை, விஞ்ஞானி இல்லை, ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ். மாஸ்டர் ஆஃப் ஆளுங்கிறோம்ல, ஒரு உழவன் என்றாலே அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். மரபு அரிசியை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மரபு அரிசியை இன்று உண்ணுகின்ற பொழுது அதுவே தப்பாக இருக்கிறது. இப்பதான் உங்களுக்கு ஒரு புதிய செய்தி. எப்படின்னா அதுவே தப்பா போச்சு? நீங்க சொல்லி தானையா இந்த மாதிரி கூட்டங்களுக்கெல்லாம் வந்து தானையா நாங்கள் குள்ளங்கார் சாப்பிட்டோம், வரப்பு குடஞ்சா சாப்பிட்டோம். வரப்பு குடஞ்சானுக்கு ஆசிரியர் தான் முக்கியமாக இங்கே அதை பரவலாக்குனவர். வரப்பு குடஞ்சான் நிரம்ப அரிசிகளை நீங்க சொல்லி தானே வாங்குறோம், அதுல எப்படி தப்பு வரும்? திருக்குறள்ல நிலத்தில் கிடந்தவை கால் காட்டும். உங்கள் மண்ணில் என்ன சத்து இருக்கிறதோ அதுதான் உங்கள் பயிருக்கு வரும். அது மாப்பிள்ளை சம்பாவா இருந்தாலும் சரி, கருங்குருவையா இருந்தாலும் சரி, கருப்பு கவுனியாக இருந்தாலும் சரி, எந்த நெல்லாக இருந்தாலும் எந்த நிலத்தில் அது ஊன்றப்படுகிறதோ விளைய வைக்கப்படுகிறதோ அந்த மண்ணில் என்ன சத்து இருக்கிறதோ அதுதான் அந்த நெல்லில் பரிமளிக்கும். அப்ப மண்ணு இப்ப எப்படி இருக்கு? மண்ணு ஆத்து போச்சு. ஆத்து போச்சுன்னா அது தஞ்சை மாவட்டத்துக்கு உண்டான வார்த்தை, ஆத்து போச்சு. அதாவது பலம் இழந்து போச்சு. மனுஷனுக்கு சொல்றான்ல நகைச்சுவையா, முட்டி செத்து போச்சுன்னு. முட்டி செத்தது மாதிரி மண்ணு ஆத்து போச்சுங்கிறது. அது செயல்படாது. அது செயல்பாடுன்னா நாங்கள் வெளியிலிருந்து மண்புழு உரத்தை கொடுக்கின்றோம், பஞ்சகாவியாவை கொடுக்கின்றோம், தசக்காவியத்தை கொடுக்கிறோம், ஜீவாமிர்தத்தை கொடுக்கிறோம். வேலை செய்யாத ராஜா. உங்கள் மண் வளமாக ஆகி அதில் விளைகின்ற பொழுதுதான் அதில் ஊட்டச்சத்து வரும். அதை வளப்படுத்துவதற்கு நீங்க நிறைய கொடுத்தாலும் கொடுப்பதனால் அது அப்படியே வளமா மாறிடாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். சாயில் சயின்ஸுங்கிறது விந்தையிலும் விந்தையானது. நீங்கள் ஒவ்வொரு பயிற்சி அளவு நீங்க உணர முடியும், அனுபவிக்க முடியும். மேல்மட்ட மண் கிட்டத்தட்ட 3/4 அடி உருவாவதற்கு, வளமான மண்ணாக உருவாவதற்கு கிட்டத்தட்ட 500 வருடம் ஆகிறது நண்பர்களே, உழவர்களே. 500 வருடம் ஆகிறது மேல்மட்ட மண். அந்த மேல்மட்ட மண்ணை வளப்படுத்துறது தான் இயற்கை உழவாளின் அடிப்படையான விஷயம். பயிரை வளர்க்கறது நம்ம வேலை இல்லை, மண்ணை பலப்படுத்துறது தான் நம்மளுடைய வேலை. உதாரணத்திற்கு ஜீரக சம்பா, இழுப்பப்பூ சம்பா, கிச்சடி சம்பா, கண்டகசாலா, குழியடிச்சான், நீலஞ்சம்பா, இந்த ரகங்கள் நிறைய சொல்லுவாங்க. எலும்பு நோய்க்கு நல்லது, தாய்ப்பால் கொடுக்கிற பெண்களுக்கு அது மிக அருமை அப்படின்னு சொல்லுவாங்க.
என்ன காரணத்தில்? அதில் கால்சியம் நிறையா இருக்கு, சுண்ணாம்பு சத்து நிறையா இருக்கு. சுண்ணாம்பு சத்து அதில் நிறைய இருப்பதனால், அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நிறைய சத்து இருக்கு. சுண்ணாம்பு சத்து அதில் இருப்பதனால் அந்த அரிசி எலும்பு நோய்க்கும் தாய்ப்பால் கொடுக்கிறவர்களுக்கும் மிக அருமையாக மருந்தாக வேலை செய்கிறது. மருத்துவ குணத்தை உள்ளடக்கிய உணவுப் பொருள் அப்படின்னு நம்ம ஆவணமாக பார்க்குறோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, மண்ணில் கால்சியம் கம்மியாக இருக்கு. எனது அருமை உழவர்களே கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. உழவர் மண்ணில் கால்சியம் கம்மியாக இருக்கு. உடனே டெக்னாலஜி, தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா, டயக்னோஸ் பண்ணுறோம்ல மனுஷனை என்ன நோய் இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணுறது மாதிரி மண்ணை டயக்னோஸ் பண்ணி கால்சியம் கம்மியாக இருக்கு கண்டுபிடிச்சாச்சு. கால்சியம் கண்டுபிடிச்சி என்னத்தை கொண்டாந்து கொட்டணும்? கால்சியத்தை கொண்டாந்து கொட்டணும். இங்கேயும் கால்சியம் கம்மியாக இருக்கு, கால்சியம் மாத்திரையை போட்டுக்கிட்டோம். மண்ணிலையும் கால்சியம் கம்மியாக இருக்கு, சுண்ணாம்பு சத்தை கொடுக்குறோம். ஏதோ ஒரு ரூபத்தில் இயற்கை என்ற பேரிலோ செயற்கை என்ற பேரிலோ கொடுக்குறீங்க. இங்கே தான் பயோகெமிஸ்ட்ரி ஒரு பெரிய விந்தை செய்கிறது. கால்சியம் உங்கள் மண்ணில் இருந்து பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் தனியான கால்சியத்தை எடுத்துக்கொள்ளாது. எனது அருமை நண்பர்களே, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னத்தை எடுத்துக்கும்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கணும். நெல்லுன்னா ஜிங்க் போடணும்னு சொல்லுவாங்க. ஜிங்க் வேணும், பற்றாக்குறை வரும். எள் என்றால் மெக்னீசியம் வேணும், வாழை என்றால் பொட்டாசியம் வேணும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு சத்து கூட வேணும்னு சொல்லி அதை கொண்டு போய் கொட்டுறோம் இல்லையா? பயோகெமிஸ்ட்ரி அது அல்ல. கால்சியம் ஒரு பயிருக்கு வேண்டும் என்றால் கால்சியம், பாஸ்பரஸ், சிலிக்கா. சிலிக்கா கண்ணாடி சத்து. வைக்க இருக்குல்ல, வைக்க கருக்காவை போட்டாலே சிலிக்கா கிடைச்சிடும். உங்கள்கிட்ட இருக்கிற வைக்கல வயலில் போட்டிங்கன்னா, அல்ல கருக்காவை போட்டு அங்கே போட்டிங்கன்னா அந்த கண்ணாடி சத்து சிலிக்கா கிடைச்சிடும். 4வது வெனிடியம். வெனிடியம் சுண்ணாம்பு, அதான் கால்சியம், பாஸ்பரஸ், சிலிக்கா, வெனிடியம். இந்த 4 சத்தையும் ஒருங்கிணைந்து கொடுத்தீங்கன்னா அந்த பயிர் அந்த சத்தை எடுத்துக்கும். நம்ம என்ன கொடுத்தோம்? தனிச்சத்தா கொடுக்குறோம். இரும்பு சத்தாவோ அல்லது பொட்டாசியமாகவோ பாஸ்பரஸாகவோ நிச்சயமாக அது தவறு பண்ணும். சரி, ஒருங்கிணைந்து எப்படி கொடுக்கிறது? ஒருங்கிணைந்து எதை கொடுக்கிறது? இரும்பு சத்துக்கும் அது பொருந்தும். இரும்பு சத்து இல்லைன்னாலும் இப்போ தென்னை வச்சிருக்கிறவங்களுக்கு, வாழை வச்சிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழையில் போரான் சத்து குறைஞ்சி பழம் வெடிக்கிறது மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தனியாக போரானை கொண்டு வந்து போடணும்னு நினைக்கிறோம். புரியுதா? அப்படியெல்லாம் போட்டால் பயிர் எடுத்துக்காது, மேலும் விளைவுகளை ஏற்படுத்தும். இதில் அதை எப்படி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது ஏன் அப்படி ஆச்சுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன் சத்து குறைஞ்சிச்சு அதை தெரிஞ்சுக்கணும். அதை ஏன் எது மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஏன் குறைஞ்சிச்சின்னு எடுத்தீங்கன்னா, ஒரு பயிருக்கு அதாவது பேரூட்டம், 2ஆம் நிலை பேரூட்டம், நுண்ணூட்டம், இப்படி ஒரு பட்டியல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜேடிஏ மாதிரி இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, அவங்க மூலியமாக நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவங்களுக்கு அதை படித்து மனப்பாடமாக சொன்னாதான் சம்பளம். நம்ம ப்ராக்டிக்கலாக வாழ்ந்து நம்ம அறுவடை பண்ணினாதான் நமக்கு, இல்லைன்னா நிலத்தை வைக்கிறாப்புல ஆகிடும். அவங்க யோசனையில் ஒரு விவசாயி நஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்காம போகாது. அப்படி போகுமா அவங்களுக்கு? ஆனால் நமக்கு நஷ்டம் வச்சுன்னா 1 வருஷம் தாங்கலாம், 2வது வருஷம் தாங்கலாம், 3வது வருஷம் ஒத்திக்கி கொடுப்போம். திருப்ப முடியலன்னா அவனையே விற்க வச்சிருவோம். நடைமுறை உண்மைகள். ஒரு பயிரை வளர்க்குறப்ப அதுக்கு தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இப்படி ஒரு பட்டியலிட்ட ஒரு 22, 23 சத்துக்களை அந்த பயிருக்கு தேவை. என்ன பயிருக்கு என்ன சத்துன்னு அதிகம் வேணும்னு நினைச்சிட்டு உயர் விளைச்சல் எடுக்கணும், இன்னும் விளைச்சல் எடுக்கணுங்கிற ஆசையில அதற்கான பிரத்யேகமான இடுபொருள்களை நம்ம கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகம் கொடுங்க, இன்னும் அதிகம் கொடுங்க, இன்னும் விளைச்சல் வேணுங்கிறப்ப எனது அருமை சொந்தங்களே, அந்த கொடுத்த பேரூட்டத்தை மட்டும் அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய திராணி அதுக்கு வரும். நுண்ணூட்டங்கள், ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸை மண்ணில் இருந்து உறிந்து கொள்ளக்கூடிய அதன் திராணி போய்விடுகிறது. அப்போ அந்த ஊட்டச்சத்தை எடுக்காது. அது பாணியில் அதை வைக்கல. நீங்கள்
லோடு தூக்குறவனுக்கு நல்ல சோறு போட்டால் லோடு தூக்குவான். ஒரு சுமை தூக்குறவனுக்கு, அது குடும்ப சுமையாக இருக்கட்டும், கல்வி சுமையாக இருக்கட்டும், பார சுமையாக இருக்கட்டும், எந்த சுமையோ. வீட்டில் நம்ம வீட்டில் பிள்ளைங்க படிச்சுன்னா கல்வி சுமை. கல்வி சுமையை பற்றி எனக்கு முன்னால் பேசினவர் ரொம்ப அருமையாக சொன்னார், எது கல்வி அப்படிங்கிறத. எந்த சுமையை தூக்குறதுனாலும் இந்த உடல் வலிமை தான் நாங்கள் வேணும். ஒரு மூட்டை தூக்குறாரு 50 கிலோ வச்சு, அவரை இன்னும் 100 கிலோ தூக்கணும்னு ஆசைப்படுறோம், அங்கேயே தப்பு பண்றோம், அதை வரம்பு மீற வைக்கிறோம். 50 கிலோன்னு நான் சொன்னது 10 மூட்டை விளையுதுன்னு வச்சுக்கோங்க, அதை 15 மூட்டை ஆகணும்னு நினைக்கிறது 100 கிலோ தூக்குறது மாதிரி. அங்கேயே நமக்கு வணிக வேளாண்மைக்கு போயிட்டோம், இயற்கை வேளாண்மை என்ற பெயரில். இயற்கை வேளாண்மை என்பது அந்த இடத்திற்கு ஏற்ப, பயிருக்கு ஏற்ப, பருவத்திற்கு ஏற்ப என்ன விளைகிறதோ அதை ஆனந்தமாக கைக்கொள்வதுதான் இயற்கை வேளாண்மை. அதை நம்ம இன்னும் அதிகம் வேணுங்கிறோம். கம்பேர் யாரோட பண்றோம்? ரசாயன வேளாண்மையோட கம்பேர் பண்றோம். கூட்டத்தில் வந்தவொடனே கேட்பாங்க, இயற்கை விவசாயம் செய்யலான் இருக்கேன், என்ன விளையும்? உன் கேள்வியே தப்பு. என்ன விளையுன்னு கேட்டீங்கன்னா கேள்வி தப்பு. எனக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா கேள்வி சரி. லாபம் பெறுவதில் தான் குறியா இருக்கணுமே தவிர அதிகம் விளைஞ்சு ஒன்றும் இங்கே ஆக போறதில்லை. நிறைய விளைவிச்சாச்சு. இன்னைக்கு உலகத்துல கிட்டத்தட்ட முதல் இடத்திற்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு அரிசி உற்பத்தியில் இந்தியா. ஆனா அரிசி உற்பத்தி பண்ணக்கூடிய உழவர்களும் விளைநிலமும் சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, ஐசிஏஆர் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 85% நிலம் சீரழிந்த நிலையில் இருக்குன்னு. என்ன நடந்துச்சு? நிறைய விளைவிச்சோம். என்ன நடந்துச்சு? மண்ணு கெட்டு போச்சு, சின்னவனும் கெட்டு போயிட்டான். இதுக்கு ஏயா பசாம பெரிய கோயிலில் படுத்திருந்தாலும் சோறு போடுறான், உண்டகளி கொடுக்குறான், வாங்கி தின்ட்டு நிம்மதியா இருக்கலாம்ல. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பார்த்து நானும் வேலை பார்க்குறேன்னு சொல்லி விளைவிச்சு தின்ன ஒன்று நல்லா இல்லை, விளைவிச்ச ஒன்று நல்லா இல்லை, விளைவித்து தந்த மண்ணும் நல்லா இல்லைன்னா எங்கேயோ ஒரு பிறழ்வு இருக்கு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றேன். நீங்க தனிப்பட்ட முறையில் இது நல்லதா, இது பயிர் ஊக்கியாக விளைபடும், இது பயிருக்கு இந்த சத்தை தனியாக கொடுக்கும் என்றால் அந்த அடிப்படையான சத்தை பயிர் உறிஞ்சுவதை அது விட்டுவிடும். அதன் விளைவுதான் நுண்ணூட்டச்சத்துக்கள் குறைபாடு என்பது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இனி வரும் பயிர்கள் செலவில் ஊட்டச்சத்து குறைபாடு வராம வச்சுக்கலாம். ஒண்ணு. சரி, ஊட்டச்சத்து குறைஞ்சிருச்சு, காரணம் சொல்லிட்டேன், அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம்? சோறு தின்னவன், ஒரு வயக்காட்டிலேருந்து சோறு தின்னவன், அவன் காரி தூக்குற எச்ச கூட வயக்காட்டில் தான் தூக்கணுங்கிறது ஒரு அடிப்படையான அறிவு. அப்படின்னா என்னன்னா, நீ பெற்றதை அந்த வயலுக்கே திருப்பி தரணும், அந்த எண்ணம் வேணும். நாராயண ரெட்டி, இளம் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், பெங்களூரில். இப்போ அவர் இல்லை, இயற்கை வேளாண் ஆசை சிவகங்கை மாவட்டத்தில் நிலமும் வாங்கி அவர் பண்ணி, இப்போ அவர் ஆள் இல்லை, அதனால அவர் நோ மோர். பெங்களூர்காரரு டவுனுக்கு அவர்கிட்ட போயிட்டு டவுனுக்கு ஒரு 7-8 பேர் ஒரு 10-20 கிலோமீட்டரில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவரை ஷெட்யூலை மாதிரி, வாங்க கொல்லைக்கு போயிடலாம், ஊருக்கு போவோங்கிறாரு. இல்லையே, இந்த வேலையை முடிச்சுட்டு போமே. இல்லை, 1க்கு 2க்கு வந்தால் நான் வயக்காட்டில் தான் போகிறது, அந்த சோறு அது கொடுக்குறத திங்கிறேன், எனக்கிட்டேருந்து வரக்கூடியதை அங்கே கொடுக்கணும், வெளியில் கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு அதிர்வு பெரிய அதிர்வு. என்ன பதில் பாருங்க. ஐயா சொல்லுவாங்க இல்லையா, நம்மாழ்வார் ஐயா, மேல்மட்ட கழிவு கீழ்மட்ட உணவு. அப்ப நாராயண ரெட்டி வயக்காட்டில் விளைஞ்சதை சோறா திங்கிறாரு, அவர் 1க்கு 2க்கு போறதுனால வயக்காட்டுக்கு போறார். நம்மில் எவ்வளவு பேர் நிலத்திலிருந்து பெற்றதை நெஞ்சம் குறைபாடு இல்லாமல் திருப்பி தருகிறோம்? இல்லையே. ஒரு நெல் விளையுதுன்னா நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசி தான் உங்களுக்கான உணவு. அந்த உமியை என்ன செய்தீர்கள்? அந்த கற்காவை என்ன செஞ்சீங்க? அந்த வைக்கலை என்ன செஞ்சீங்க? வைக்கலை வெளியில கட்டி வித்துட்டோம், கற்காவை போட்டு கொளுத்தி அதை முடிச்சிட்டோம். அந்த உமி என்ன பண்ணீங்க? அது மில்லுக்காரவங்கள்ட்டயே தவிட நீ எடுத்துக்க, அரிசி மட்டும் கொடுன்னு வந்துட்டேன். அந்த காடு விளையுமா? காடு விளையாது. காட்டிலிருந்து பெற்றதை காட்டிற்கே தர வேண்டும். நீங்க காசாக பணமாக எதை வேணாலும் செலவு பண்ணிடலாம். மண்ணை வளப்படுத்துவது அது வேற எதுவும் கேட்காது. எனக்கு சுண்ணாம்பு சத்தை தனியாக கொண்டாந்து போடு, இரும்பு சத்தை தனியாக கொண்டாந்து போடுன்னு கேட்காது. அது விளைந்ததை உனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு எச்ச சொச்சத்தை அந்த வயலுக்கே நம்ம தரக்கூடிய அடிப்படை அறிவை
தயவு செய்து உழவர்கள் அனைவரும் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இயற்கை உழவர்னு கூட நான் பிரிக்கலை. நீ செயற்கையாக கூட பண்ணிட்டு போ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இதை செஞ்சா உனது விளைச்சல் என்பது, மண்வளம் என்பது நீடித்து நிலைத்த என்ற ஒரு குறியீட்டிற்குள் வரும். எல்லா சத்துக்கும் முக்கியம். இப்ப மனிதனுக்கு என்ன உணவு மருந்து. மனிதனுக்கு தொற்று நோய் வருது, மழை காலம் வரப்போகுது, தொற்று நோய் வரும், இருமல், சளி, ஆஸ்மா, டிபி எல்லாம் வருது. நோய் எதிர்ப்பு சக்தியே வரல. அதற்கு முக்கியமான சத்து என்ன தெரியுமா? வைட்டமின் சி. வைட்டமின் சி வேணும், உயிர் சத்து சி வேணும். இவ்வளவுதானே விஷயம். மருந்து கடையில் போய் வைட்டமின் சி மாத்திரையை கொடுன்னு வாங்கி போட்டுக்கலாம். வைட்டமின் சியை உள்ள போட்டுருவீங்க, என்ன விளைவு நடக்கும்? ஒரு இயற்கை மருத்துவத்தில் நித்தம் நித்தம் சந்திக்கின்ற சவால்களையும் மீண்டு வருகின்ற விடயங்களையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வைட்டமின் சி வேணும். அந்த வைட்டமின் சி ஒரு பில்ஸா, ஒரு மருந்து மாத்திரையா, ஒரு பானமா நீங்க மருந்தா கொடுத்தீங்கன்னா இந்த உடம்புக்குள்ள ஏற்கனவே சம்பாரிச்சு வச்சிருக்க இரும்பு சத்து இருக்குல்ல, அது நஞ்சாக மாறிவிடும். அயன் டாக்ஸிட்டி வந்துடும். ரெண்டாவது என்ன நடக்கும் தெரியுமா? ஜிங்க், காப்பர், இது ரெண்டும் உள்ளுக்குள்ள இருந்தது, இது உள்ள போனதுனால வெளியில ஓடிடும், கழுவிடும். லேக் ஆஃப் காப்பர் அண்ட் ஜிங்க். மூணாவது என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் கைக்குத்தல் அரிசி தான் சாப்பிட்றோம் சார் அப்படின்னு சாப்பிட்றீங்கல்ல, இயற்கை விவசாயத்தில் விளைந்து தான் சாப்பிட்றீங்கல்ல, அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியம், கைக்குத்தல் அரிசியிலிருந்து முக்கியமாக குடல் உறிஞ்சக்கூடியது B1, B2, B6, B12 ஊட்டச்சத்து. இது எதையுமே உறிஞ்சிக்காது. எப்ப? ஒரே ஒரு வைட்டமின் சி மாத்திரையை உள்ள போட்டதுனால வந்த வினை. ஏன் உள்ள போட்டோம்? டாக்டர் சொன்னாரு வைட்டமின் சி உனக்கு கம்மியா இருக்குன்னு. சொன்னது என்னவோ சரி, நீ சாப்பிட்டது தப்பு. தாகம் அடிக்குது. எவனாச்சும் பிராந்தியை குடிக்க முடியுமா? கொடிய தாகம். நல்ல ஒரு பாட்டில் பிராந்தியை வாங்கி குடிச்சிருவோமே, வாய்ப்பே கிடையாது. அதுபோல வைட்டமின் சி எதில் கிடைக்கலாம்? இயற்கை உளவாண்மையில் விளைந்த ஒரு நெல்லிக்காயை தினசரி நீங்கள் சாப்பிட்டா உங்கள் உடலுக்கு, மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு 0.2 மில்லிகிராம் விட்டமின் சி வேணும். அது கிடைச்சிருது. எவ்வளவுல? ஒரு நெல்லிக்காயில். நெல்லிக்காய் விளைவிச்ச விவசாயி எங்க விற்கிறதுன்னு தெரியாம நொந்து போய் உட்கார்ந்துருக்கான். ஒட்டுமொத்த மக்கள் விட்டமின் சி இல்லாம தவிக்கிறான். எங்க பிரச்சனை இருக்கு பாருங்க. இந்த மேடைகள் தான் ரெண்டு பேருக்கும் பாலமா இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா அவங்க பிரச்சனை தீர்ந்துருது, அல்லது ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டா சரியா போயிடுது, அல்லது 2 நாட்டு தக்காளி சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிடுது, அல்லது ஒரு 1/4 பங்கு பப்பாளி பழம் சாப்பிட்டா சரியா போயிடுது, அல்லது ஒரு கைப்பிடி பச்சை பயிர் முளைக்க வச்சு ஸ்ப்ரவுட்டட் கிரீன் கிராம் ஆர் மூங் டால் ஒரு கைப்பிடி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து. அதுல வெறும் விட்டமின் சி மட்டும் கிடையாது, விட்டமின் சி இருக்கு, அதோட ஏகப்பட்ட சத்து இருக்கு. அதனால அது குடலுக்கானது. இதை சாப்பிடலாமா? சாப்பிட முடியாது. மழை காலம் வரப்போகுது தானே, தொற்று நோய் காலம் வரப்போகுது தானே. கொரோனாவோட டேஞ்சரா ஒன்று கூட பேர் வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? இப்போ நான் சொன்னதுல நாளையிலிருந்து எங்கள் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் வயதானவர்களுக்கு இதை நான் தருவேன் அப்படின்னு எண்ணமுள்ளவர்கள் கை தூக்குங்க. சரியா போச்சு, பாய் கை தூக்கிட்டாரு. இதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த உழவர்களை இங்க ஒருங்கிணைங்க. நெல்லிக்காய் விவசாயம் யாருன்னா என்கிட்ட நெல்லிக்காய் இருக்குன்னு சொல்லு. இந்த அரங்கே வணிகத்துக்கு அடித்தளத்தை உருவாக்கட்டும். அப்ப மண் வளமா இருக்கணுங்கிறது முக்கியம். வளமான மண்ணில் விளைந்த கரிகாய்களா இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். மண்ணு வளமா, ஈஸியா வளமா வரதுக்கு ஒரு வழி இருக்கு சொல்றேன். மண்ணை ஈஸியா வளப்படுத்துறதுக்கு ஒரு வேலை இருக்கு. எதை நீங்க எதிரியா விவசாயத்துல பாக்குறீங்க? எந்த பயிரை எதிரியாக பாக்குறீங்க? களை. அந்த களை தான் உங்க மண்ணை வளப்படுத்தக்கூடிய பயிர். களைய கையால் எடுத்து மண்ணிலே மிதிங்க, அல்லது களைய அதுலேயே மல்ச் பண்ணுங்க, அல்லது அந்த களையை எடுத்து மண்புழு தொட்டி இருந்துச்சுன்னா அதுல போட்டு மண்புழுவை திங்க வச்சு அந்த கேஸ்டிங்னு சொல்லக்கூடிய குருணை எடுத்து போடுங்க. அப்ப ஒரு பயிருடன் சேர்ந்து வாழக்கூடிய, அந்த இடத்தில் வாழக்கூடிய பயிர்கள் எல்லாம் அந்த பயிருக்கு தாய் தந்தையாக, சகோதரனாக, சகோதரியாக, தாத்தா பாட்டியாக பலப்படுத்துது, வளப்படுத்துது. நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த பயிர் தான் என் பயிரை தொலைக்குது. அதனால ஒண்ணுமே முளைக்காம இருக்கிற சுடுகாடு மாதிரி ஆகிறதுக்கு ஏதாச்சும் களைக்கொல்லி இருக்கா?
இப்போ ஆகிட்டே இருக்கு, சுடுகாடாக ஆகிட்டே இருக்கு. பொறுப்பற்ற நிலையில் உழவர்கள் இருக்கின்றோம். பொறுப்பான உழவர்கள் நேற்று இருந்ததனால் மருந்தென்று ஒன்று யாரும் சாப்பிடவில்லை. அவர்கள் கொடுத்த உணவிலேயே மருத்துவம் கொடுக்கிறது. அந்த உணவே மருந்தாக இருந்தது. அதுதான் திருமூலர் சொன்னது, உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னது. ஆனால் இன்னைக்கு சாப்பிட்ற மருந்தும் விஷம். எந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது நஞ்சு. சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு இல்லையா, அதில் ஊட்டச்சத்து இல்லை. இயற்கை விவசாயத்தில் உள்ளவர்களுக்கே சொல்கிறேன். ரசாயன விவசாயத்தில் உள்ளவர்கள் அந்த நெல்லில் ஊட்டச்சத்து இல்லைங்கிறதோட அடித்த மருந்தோடைய விஷம் இருக்கு இல்லையா, நஞ்சு. ஆர்கனோ குளோரின், ஆர்கனோ பாஸ்பேட், ஆர்சனிக், இதெல்லாம் கொடிய நஞ்சு. இது பூரா இருக்கு. எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு ஆவணம் வந்துருச்சு. நான் சொல்றதெல்லாம் ஆவணத்தோட. ஆர்சனிக் நஞ்சு எவ்வளவு இன்னைக்கு இருக்கிற நெல்லில் வந்திருக்குன்னா 1493%. சோறே திங்காதீங்க எனது அருமை நண்பர்களை, பொழைச்சிக்கலாம். எப்படி இருக்கிறது? இருக்க முடியாது இல்லையா? அப்ப அவ்வளவு வேகமாக வெறியுடன் இது பயன்பாட்டை தடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு வேணும். 1493%. இவ்வளவு ஒரு நெருக்கடியில் இருக்கிறப்ப இந்த உளவாண்மையை இன்பமாக, ரம்மியமாக, எதை வேணா நீங்க இயற்கையா செய்ய கத்துக்கணும். இப்ப எதையெல்லாம் சாப்பிடலான்னு பாருங்க. இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ஒண்ணு, உங்க வயக்காட்டுல வரப்புல என்ன முளைச்சிருக்கோ அதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். வரப்புல முளைச்சிருக்கிறத மாடு தின்னா அதுக்கு பேர் என்ன? மாடு தின்னுச்சுன்னா என்ன பேரு? புல்லு. நீங்க தின்னா அதுக்கு பேரு கீரை. நம்ம கீரைன்னு ஒண்ணு ஃபேக்டரியில இருந்து வராது. ஒன்ன மாடு தின்னா அதுக்கு பேரு புல்லு. அதையே நீங்க தின்னா அதுக்கு பேரு கீரை. திங்கக்கூடாதா? நல்லா திங்கலாமே. பழைய காலத்துல கலப்பு கீரைன்னு வரப்புல இருக்கிறத அரிஞ்சு வந்து சாப்பிட்டோமே. இன்னைக்கு அப்படி சாப்பிடலையே. அப்ப உங்கள் வயக்காட்டில் விளைந்தது 99.9% நாம் சாப்பிடும் தாவரங்களே. அதை தேர்ந்தெடுத்து மாத்தி மாத்தி இது அது அது இதுன்னு சாப்பிடணும். அது எந்த ஒரு தாவரமாக இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. ஏதாச்சும் வயிற்றுக்கு உடம்புக்கு ஒத்துக்குதான்னு பாருங்க. வாந்தி வருதா, வயிற்றால வருதான்னு பாருங்க. வரலன்னா அதை கொஞ்சம் அதிகப்படுத்திங்க, வருதுன்னா குறைச்சிக்குங்க. நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த மருந்தை உண்டாலும் உங்கள் உடலில் அது வினை புரியாது. நண்பர்களே, உணவு என்பது உங்கள் குடலில் சீரணமாக கூடியது. உணவு என்பது உங்கள் குடலில் சீரணமாகி குடலில் இருக்கின்ற, சிறுகுடலில் இருக்கின்ற இந்த வேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த புல்லு மாதிரி கிடக்கிறது சத்தை உறிஞ்சிக்கும். மருந்து என்பது அது எந்த மருந்தாக இருந்தாலும் குடலில் சீரணமாக அது தங்கி இருந்து நஞ்சாக வேலை செய்யும். மருந்தை தவிர்ப்பதற்கு இந்த அரங்கில் நான் முக்கியமாக இதை உங்களிடம் பதிவு செய்கின்றேன். மருந்தினால் ஒன்றுமே நடக்காது. ஒரு நோய்க்கு ஒரு மருந்தை உண்டால் அது 3 நோயை வேண்டுமானால் உங்களுக்கு வரவிளைக்குமே தவிர உணவு போல் ஆனந்தத்தை தராது. அதனால தான் அன்னமய கோஷத்தில் ஆரம்பித்து ஆனந்தமய கோஷத்தில் நிறைவு செய்த நம் சமூகம் இன்று அன்னமய கோஷத்தையும் தெரிஞ்சுக்கல, ஆனந்தமய கோஷம் யாருக்குமே கிடைக்கல. அப்ப நம்ம எங்கேயோ காட்டில் காணா போயிட்டோம். அந்த காட்டில் காணா போனவர்களை கண்டறிந்து ரேடார் மூலமா தூக்கிட்டு வந்து சரியான இடத்தில் வைப்பதற்காக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. விழாவின் நோக்கமும் அதுவாக இருக்கிறது. பாண்டியன் ஐயா பேரையூர்லேருந்து வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. எனது அருமை உழவர்களே, நுகர்வோர்களே, உண்ணுதலில் கவனம் வையுங்கள். நீங்கள் எதில் கவனம் வைத்தாலும் அது விரயமே. தேவையை முன்னிறுத்திய செயலை செய்யுங்கள். இயற்கை வேளாண்மை என்பது வணிகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். வணிகத்தில் இயற்கை வேளாண்மையும் தோல்வியைத்தான் தழுவும். வாழ்வியலாக வேளாண்மை வேண்டும், வாழ்வியலாக இயற்கை வேளாண்மை வேண்டும். இதை அனைவரும் சேர்ந்து செய்ய வேண்டும். அப்பொழுது நம் சமூகம் மேம்படும். இதுதான் மறைந்த நம் ஐயா நம்மாழ்வாரின் கனவு. இதுதான் இந்த தளத்தில் ஒவ்வொருவராக நாம் பார்க்கின்ற பெரிய மனிதரின் கனவு என்று நான் இதை நிறைவு செய்யும் நேரத்தில் துவக்கத்திலேயே சொன்னேன். எனக்கு ஒரு பேரானந்தம், ஒரு வருத்தம், ஒரு சுமை என்று சொன்னேன். இந்த இயற்கை உளவாண்மை தளத்தில் இடதுசாரி சிந்தனையுடன் நிரம்ப புத்தகங்களை எழுதி
கணையாளியில் எழுதி, தினமணி, தினத்தந்தி போன்ற பத்திரிகைகள் நிரம்ப எழுதி, பசுமை விகடன், குமுதம், மண் வாசனை, புதிய தலைமுறை போன்ற எத்தனையோ பத்திரிகைகளில் நிரம்ப வாழ்வியலுக்காக தன்னை அர்ப்பணித்து, நம்மாழ்வார் ஐயா வேளாண்மைக்கானவர் அல்ல, அதுபோலதான் இன்று காலையில் மறைந்த இயற்கை உளவாண்மையில் முன்னோடி ஆர்.எஸ். நாராயணன் இன்று இறந்து விட்டார். காலையில் நான் வயக்காட்டில் இருக்கிறப்ப ஒரு 10 மணிக்கு எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் விஜயை கூப்பிட்டேன். ரொம்ப கனமாக இருக்குது. நம்ம கருப்பூர் கூட்டத்தில் நம்மாழ்வார் ஐயா இருக்கும் பொழுது நான் பேசினேன், நீண்ட காலத்துக்கு முன்னாடி. அப்போ அவர்கிட்ட நான் மேடையில் பேசுகிறப்ப சொன்னேன், எதுக்கும் ஒரு தாய் தகப்பம் வேணும் தானே, ஆயப்பம் வேணும் தானே, எதாக இருந்தாலும் ஆயப்பம் வேணும், நெல்லாக இருந்தாலும் எதுக்கும் ஒரு பேரண்ட்ஸ் வேணும். அந்த வகையில் நான் அன்று சொன்னது அதுதான் என்றும். நான் இயற்கை வேளாண்மை என்ற ஒரு தளத்தில் என்னை ஈடுபடுத்தி ஆர்வப்படுத்தி நான் இருப்பதற்கு எனக்கு ஒரு தாயும் உண்டு, தந்தையும் உண்டு. எனது தகப்பன் நம்மாழ்வார், தாய் ஆர்.எஸ். நாராயணன் என்று அந்த மேடையில் பதிவு பண்ணேன். அவர் இன்று இறந்தது எனக்கு ரொம்ப வருத்தம். விருட்ச ஆயுர்வேதம்னு சுரபாலர் 10ஆம் நூற்றாண்டில் எழுதிய ஒரு பத்திரிகையை தமிழாக்கம் செய்து அதை கொண்டு வந்தது அவர் தான். நிறைய புத்தகங்கள். அந்த ஒரு நல்ல மனிதரை இன்று இயற்கை வாழ்வியல் தளம் இழந்திருக்கிறது. அவரவர்கள் சீட்டில் உட்கார்ந்தபடியே கண்ணை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தாலே அவருக்கு நாம் வீர வணக்கத்தை செலுத்துவதாகும். நண்பர்களே, இயற்கை உளவாண்மை ஒன்றுதான் இந்த உலகத்தை காக்க முடியும். நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். உணவை மாற்றினால் உலகையே மாற்றலாம். அனைத்து காரணத்திற்கும் உணவே காரணம். உணவு என்பது இயற்கை உளவாண்மையில் இருக்க வேண்டும், அது வாழ்வியலாக இருக்க வேண்டும் என்று உங்களிடம் முன்வைத்து, இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு பேசணும்னு ஆசை தான். நான் திண்டுக்கல்லில் போய் அங்கே போயிட்டு வரணும். அதனால் உங்களுடைய அனுமதியுடன் நிறைவு செய்கின்றேன். ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, பதில் சொல்ல தயாராக இருக்கேன். நம்புங்கள் நண்பர்களே, நம்மால் தான் நம் சமூகம் நலமாக பலமாக நம் வாரிசுகள் வரும் சந்ததிகள் இருக்க முடியும். அதற்கு இந்த தளத்தில் இருந்தாவது ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வோம், சங்கல்பம் செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது ஏதாவது குறை இருந்தால் உங்களின் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் எங்களது தவறுகளை திருத்திக் கொள்ள அது எங்களுக்கு உதவும். நன்றி, வணக்கம்.